ஓகே, தென் கோடாமினன்ஸ் இல்லையா? ஸோ கோடாமினன்ஸ் சொல்லும்போது ரெண்டு அலீல்ஸ் தன்னோட எஃபெக்டை வந்து காட்டும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, திஸ் பேட்டர்ன் அக்கர்ஸ் டியூ டு சைமல்டேனியஸ், இம்பார்ட்டன்ட் வேர்டு, சைமல்டேனியஸ் ஆர் ஜாயிண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் போத் தி அலீல்ஸ் இன் தி heterozygote condition. சரியா? அதாவது we have அப்படி வச்சுக்கலாமா, A1 வச்சுக்கலாமா, A1 and A2 இருக்கு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ A1 இருக்கும்போது ஒரு கேரக்டர் கொடுக்கும், கேரக்டர் 1 கொடுக்குது வச்சுக்கோங்க. அண்ட் A2 இருக்கும்போது கேரக்டர் 2 கொடுக்குது வச்சுக்கோங்க. So how about heterozygous condition? Heterozygous means A2 condition இருக்கும்போது A2 condition இருந்துச்சுன்னா, if it's a heterozygous condition, சரியா, heterozygous condition இருந்ததுன்னா என்ன கேரக்டர் கிடைக்கும்? போத் கேரக்டர் கிடைக்கும். கேரக்டர் 1 கிடைக்கும், கேரக்டர் 1 அண்ட் கேரக்டர் 2 ரெண்டுமே பார்க்கலாம். அதாவது இங்கே நான் கேரக்டர் சொல்கிறது வந்து ஃபீனோடைப். சரியா? அப்போ வந்து ஃபீனோடைப் 1 ஃபீனோடைப் 2 ரெண்டுமே பார்க்கலாம். சரியா? ஃபீனோடைப் 1 அண்ட் ஃபீனோடைப் 2. சரியா? ஸோ இங்கே எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே, கெமேலியா ஃப்ளவரோட இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிக்கல் செல் ஹீமோகுளோபின் கொடுத்துருக்காங்க, ஏபிஓ பிளட் குரூப்பிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஓகே, இங்கே ஏவிஓ பிளட் குரூப்பிங் நம்ம பார்த்துருவோமா? ஏவிஓ பிளட் குரூப்பிங்கில் என்னென்னா, பிளட் குரூப் இருக்குது இல்லையா? பிளட் குரூப் இஸ் கண்ட்ரோல்டு பை 2 alleles. சரியா? டீட்டெயிலாக நீங்கள் மேபி ஜுவாலஜி பார்ட்டில் பார்ப்பீங்க. ஓகே, ஹியர் ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் there is an allele. சரியா? ஓகே, ஸோ it gives you A group. ரைட்டா? அண்ட் அதர் கண்டிஷன் என்னென்னா, sometime okay, see the blood உடைய grouping இருக்கு இல்லையா, that's because of a glycoprotein இல்லையா? glycoprotein வந்து RBCயில் வந்து glycoprotein இருக்கும். if it's a type A glycoprotein, type A இருந்துச்சுன்னா நம்ம A group சொல்லுவோம், B இருந்துச்சுன்னா B group சொல்லுவோம். சரியா? அதே வந்து ரெண்டுமே இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளியராக போட்டுருவோமா? ஓகே, RBC இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்பிங் என்ன புரிஞ்சுக்கோங்க, A group, B group, AB group and O group. நம்ம RH பற்றி பேசலை, ஸோ RH பற்றி நான் இங்கே இன்க்ளூட் பண்ணல. சரியா? ஜஸ்ட் we are talking about the blood grouping. சரியா? ஸோ A சொல்லும்போது we have a cell surface protein which we call glycoprotein. சரியா? glycoprotein இருக்கும். if A type of glycoprotein, A type இருக்குன்னா நம்ம வந்து A group சொல்லுவோம். if it is a B type இருக்குன்னா Bன்னு சொல்லுவோம். ரெண்டுமே இருக்குன்னா நம்ம ABன்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லைன்னா 0 O. சரியா? ஸோ இட்ஸ் O group. சரியா? இருக்கும். ஓகே, ஸோ கண்டிஷன் என்னென்னா பார்த்துக்கோங்க, IAIO இருந்துச்சுன்னா இட்ஸ் இட்ஸ் A group இல்லையா? ஒன்று இருக்கு இல்லையா? அதனால A. ஓகே, ஸோ இஃப் சம்படி இஸ் சேம் கோஸ் ஃபார் B ஆல்சோ. சரியா? இஃப் சம்படி இஸ் IAIA or IAIA man marries an IB woman. ரைட்டா? ஸோ இவங்க குழந்தை எப்படி இருக்கும்? ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கும் இல்லையா? ஸோ IAIBயாக இருக்கும். அண்ட் IAIB இருந்ததுன்னா இது A group இல்லையா? கலர் மாற்றி எழுதுவா? கலர் மாற்றி எழுதுறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது A group, இது B group. No, see, if you remember மெண்டலோடைய law சொல்லும்போது ஒரு டால் டுவார்ஃப் நம்ம கிராஸ் பண்ணோன்னா டால் வரும் இல்லையா? டால் வராது F1 ஜென்ரேஷனில். ரைட்டா? பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து ஃபாதருடைய கேரக்டரும் காட்டும், மதருடைய கேரக்டரும் காட்டும். சரியா? ஸோ குழந்தை என்ன இருக்கும்? AB குரூப்பாக இருக்கும், AB பிளட் குரூப்பாக இருக்கும் இல்லையா? தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? அதே மாதிரி வந்து கெமேலியா பிளான்ட் இருக்கு இல்லையா? கெமேலியா பிளான்ட்டுடைய இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்த்துக்கோங்க. சரி, கெமேலியா பிளான்ட்டில் என்னென்னா ஃப்ளவர்ஸ் வந்து 2 கலர்ஸில் வருது.
ஒன்று ஒயிட் ஃப்ளவர் வருது, இன்னொன்று வந்து see this is incomplete dominance கிடையாது, this is codominance. சரியா, அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஃப்ளவர்ஸ் கம்ஸ் இன் 2 colors. சரியா, either it comes in red color, சரியா ரெட் கலராக இருக்கும், otherwise ஓகே ஒயிட் கலராக இருக்கும். சரியா, otherwise ஒயிட் கலராக இருக்கும். ஒயிட் கலராக இருக்கு. ஓகே, ஸோ ரெட் கலராக இருக்குது, இல்லைன்னா ஒயிட் கலராக இருக்குது. இன்கம்ப்ளீட் டாமினன்ஸில் வந்து when you cross them, நம்ம க்ராஸ் பண்ண என்ன கிடைச்சது, நமக்கு பிங்க் கிடைச்சிது. பட் இங்கே பிங்க் கிடைக்காது. இங்கே எப்படி கிடைக்கும்னா ஒரு ஒயிட் கலர் ஃப்ளவரில் ரெட் பேச்சஸ் இருக்கும், ஆர் ஒரு ரெட் கலரில் ஒயிட் பேச்சஸ் இருக்கும். நடுவில் வந்து ஒயிட்டாக இருக்கும். இது சொல்ல வந்தது என்னென்னா, F1 ஜென்ரேஷனில் வந்து போத், ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபாதர், இது வந்து மதர் இல்லையா, ரெண்டு கேரக்டரும் காட்டும். சரியா, ஸோ இங்கே வந்து இது வந்து ஃபாதரோட கேரக்டர் ரெட் கலர் அண்ட் ஒயிட் இஸ் மதர்ஸ் கேரக்டர். போத் கேரக்டர்ஸ், சாரி ஆமாம் ஓகே, ஃபாதர் அண்ட் மதர் கேரக்டர் ரெண்டுமே காட்டும். சேம் லைக் இங்கே பிளட் குரூப்பிங்கில் வந்து மெட்டர்னல் கேரக்டர் அண்ட் மெட்டர்னல் கேரக்டர் ரெண்டுமே காமிச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் கோடாமினன்ஸ், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து டாமினேட் பண்ணுறாங்க. ரைட், தட்ஸ் ஆல் கோடாமினன்ஸ். ஓகே, ஸோ இங்கே இன்னொன்று கொடுத்துருக்கு, that codominance was demonstrated in plants with the help of electrophoresis or chromatography for protein or flavonoid substance. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்கு, Gossypium hirsutum and Gossypium sturtianum. சரியா, ஸோ இது பிளான்ட், ரெண்டு பிளான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ஓகே, இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எலக்ட்ரோபோரஸ் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெனரலி ப்ரோட்டீனை வந்து நம்ம வந்து பிரிக்கணும். சரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பேஸ்ட் ஆன் தேர் molecular weight பண்ணணும்னா we use one method. So that method is called SDS page. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் SDS பேஜ்னா என்ன, ஏன்னா நமக்கு இங்கே தேவை கிடையாது, அதனால நான் அதை பற்றி போகலை. சரியா, ஸோ பேஜ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோடியம் டோடிசல் சல்ஃபேட் polyacrylamide gel electrophoresis. சரியா, ஓகே. ஸோ என்ன பண்ணுவோன்னா, இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இல்லையா, ஒரு எலக்ட்ரோபோரேட்டர் இருக்கும், அதில் வந்து ஜெல் இருக்கும், ஜெல்லில் வந்து நம்ம ப்ரோட்டீனை லோட் பண்ணுவோம். சரிங்க, ப்ரோட்டீனை லோட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து plant 1, plant 2 parent 1 இப்படி வச்சுக்கலாமா, parent 1, parent 2 and F1 ஜென்ரேஷன். சரியா, ஸோ இங்கே வந்து ப்ரோட்டீனுடைய சைஸ் பேஸ் பண்ணி சரியா டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் வந்திருக்கு. இங்கேயும் சைஸ் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேண்ட்ஸ் வந்திருக்கு. ரைட்டா, பட் F1 ஜென்ரேஷனில் பார்க்கும்போது பேரண்ட் 1 அண்ட் பேரண்ட் 2 ரெண்டு பேரோட பேண்டும் இருந்திருக்கு. சரியா, அண்ட் வென் வி சே ப்ரோட்டீன் என்ன மீனிங்கு, ப்ரோட்டீன் என்ன மீனிங்னா, ப்ரோட்டீன் கம்ஸ் ஃப்ரம் இதிலேருந்து ஜீன்லேருந்து இல்லையா, ஜீன் தானே செய்யுது. வி ஆல்ரெடி saw that இல்லையா, DNA mRNA ப்ரோட்டீன். சரியா, ஸோ ப்ரோட்டீன் இருக்குன்னா ஜீன் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. தட் மீன்ஸ் பேரண்ட் 1ல் இருக்கிற ப்ரோட்டீன் 1 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரோட்டீன் 1, ப்ரோட்டீன் 2, ப்ரோட்டீன் 3 இருக்கு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஓகே, இது பேர் மாற்றிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா. ஸோ லெட்ஸ் ஓகே, இங்கே வந்து K1, K2, K3 போட்டுக்கலாம்ல, K1, K2 அண்ட் K3 போட்டுக்கலாம். சரியா, ஸோ இங்கே பார்க்கும்போது P1, K1, P2, K2, P3 அண்ட் K3 வந்து இருந்திருக்கு. தட் மீன்ஸ் த ஜீன் P1, P2, P3 அதே மாதிரி K1, K2, K3
ரெண்டுமே வந்து தன்னோட எஃபெக்ட் வந்து காமிச்சிருக்கு சரியா ஸோ நமக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து ரெண்டு பேரண்டோட ப்ரோட்டீனும் கிடைச்சிருக்கு தட் மீன்ஸ் போத் தி ஜீன்ஸ் வேர் எக்ஸ்பிரஸ்ட் ஸோ அதான் நம்ம கோடாமினன்ஸ் சொல்லுவோம் இல்லையா போத் ஆர் டாமினேட்டிங் இது கோடாமினன்ஸ் ரைட்டா ஓகே ஓகே ஸோ சிமிலர்லி இங்கேயும் வந்து heterozygous உடைய ரேஷியோ வந்து was different from homozygous இல்லையா the heterozygous genotype gives rise to a phenotype distinctly different from either of the homozygous genotype the F1 heterozygous produced a F2 progeny in a phenotype and genotype ratio அதே மாதிரி 1:2:1 ரேஷியோல தான் வந்திருக்கு சரியா 1:2:1 ரேஷியோ என்னன்னா இது homozygous which shows character 1 இது homozygous it also shows character 2 and this is heterozygous which shows character 1 and character 2 சரியா okay so if you don't okay let's do an example yeah on codominance ko example வந்து follow பண்ணலாம் okay so let me erase this இதை erase பண்ணிட்டு பண்ணலாம் okay let's use blood grouping இருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ லெட்ஸ் டேக் தட் ஹோமோசைகஸ் பேரண்ட் வந்து இருக்காங்க IA இருக்காங்க and then we have homozygous blood group okay this is father and this is mother okay and the F1 generation will have IA IB in the F1 generation which means he has AB blood group okay AB blood group yeah AB group okay inga A group yeah this was A group and this was B group okay and this F1 generation marries someone with same heterozygous combination சரியா பண்ணனா எப்படி இருக்கும் IAIB இருக்கு and IAIB இருக்கு இல்லையா IAIB இருக்கு so let's make a Punnett square செய்யலாம் gametes பிரிக்கலாம் IAIB இல்லையா ஸோ இங்கே என்ன வரும் இங்கே IA வரும் இங்கே IAIB வரும் அகெயின் இங்கே IAIB வரும் and இங்கே IB வரும் ரைட் that means 1 IA is to 2 IAIB is to 1 IB right so this was genotype how about phenotype எப்படி இருக்கும் phenotype 1 A group 2 AB group and again 1 B group சரியா okay clear so see in incomplete dominance லையும் codominance லையும் where ratio is same சரியா but phenotype is different சரியா phenotype in the difference in the sense அங்க F1 generation வந்து டோட்டலி நியூவாக இருக்கும் சரியா இங்கே வந்து F1 generation ரெண்டுமே காட்டும்
shows the character of both the parents. F2 generations-ல வந்துட்டு parent-உடைய F1 generations கேரக்டரும் வரும், அதே மாதிரி வந்து F1 ஜென்ரேஷனுடைய பெட்டர்னல் கேரக்டரும் வரும். சரியா, ஜீனோடைப் ரேஷியோ அண்ட் ஃபினோடைப் ரேஷியோ ரெண்டுமே சேமாக இருக்கும். உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கலாம். ரேஷியோ சேமாக இருக்கிற கிராசிங் இது கோடாமினன்ஸா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸா, ஸோ போத் ஆர் சேம். சரியா, both ratios are same. சரியா, both are not same. Ratio of the genotype and phenotypes are same. Then comes lethal genes. So lethal genes சொல்லும்போது if a gene causes death, சரியா, இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, an allele which has the potential to cause the death of an organism is called lethal alleles. சரியா, யார் ஃபர்ஸ்ட்டாக சொன்னா 1907ல் வந்து Bohr reported a lethal gene in snapdragon anthurium இல்லையா. ஸோ இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெசசிவ் லித்தாலிட்டி. இங்கே வந்து ரெசசிவ் டாமினன்ட் வேர்டு யூஸ் பண்ணலாம், பட் ரெசசிவ் டாமினன்ஸ் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன ஆகுதுன்னா ரேஷியோ மாறிடும். சரி, லீத்தல்னா என்ன, டெத். ஸோ வந்து மேபி F1 or F2 ஜென்ரேஷன் when they are homozygous either dominant or recessive depending upon the gene, சரியா, நம்பர்ஸ் வந்து மாறிடும். சரி, நம்ம பார்ப்போம் எப்படி பண்ணுறது, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். சரியா, ஸோ ஓகே. ஸோ இந்த பிளான்ட் இருக்கு இல்லையா, ஸ்னாப் ட்ராகன். ரைட்டா, இந்த ஸ்னாப் ட்ராகன் வந்து 3 கலரில் வருது. சரியா, 3 கலரில் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா, குளோரோஃபில் இருந்துச்சுன்னா the gene that codes chlorophyll, சரியா, அதை நம்ம சிசின்னு சொல்கிறோம், கேப்சின்னு சொல்கிறோம். சரியா, இந்த பிளான்ட் க்ரீன் கலரில் இருக்கும். அண்ட் குளோரோஃபிலோடைய ரோல் என்ன, வாட் இஸ் குளோரோஃபிலோட ஜாப் என்ன, டு யூ ரிமெம்பர் குளோரோஃபில் இல்லை வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா, வாட் இஸ் ஜாப், குளோரோஃபிலோட ஜாப் என்ன, நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, ABCD, இது ஸோ மச் இல்லையா. ரைட்டா, ஸோ குளோரோஃபில் ஜாப் என்ன, குளோரோஃபிலோட ஜாப் என்னென்னா they are involved in photosynthesis இல்லையா. நான் டீப்பாக போகல, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. தட் ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோட்டோ எதுக்கு இம்பார்ட்டன்ட், தட் மீன்ஸ் லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியாக ஆர் கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்காக இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இல்லையா, கார்போஹைட்ரேட்டாக மாற்றுறதுக்காக. அண்ட் கார்போஹைட்ரேட் ஏன் வேணும், ஃபார் மெட்டபாலிசம்காக வேணும் இல்லையா, ஃபார் மெட்டபாலிசம்காக வேணும். ஸோ இஃப் நோ குளோரோஃபில் இல்லைன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாதுன்னா கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாதுன்னா மெட்டபாலிசம் கிடையாதுன்னா டெத் இருக்குது. ரைட்டா, டெத் இருக்குது. ரைட்டா, ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இஃப் ஜீன் ஒர்க் பண்ணுதுன்னா க்ரீனாக இருக்குது, ஏன் க்ரீனாக இருக்குன்னா பிகாஸ் இட் மேக்ஸ் குளோரோஃபில் இல்லையா, குளோரோஃபில்ல வந்து செய்யுது. ரைட்டா, ஓகே. கேப்ஸ் ஸ்மால் சி இருந்துச்சுன்னா இட்ஸ் பேல் க்ரீன். சரியா, விச் மீன்ஸ் என்ன இருக்கும், ஃபுல்லாக வந்து இருக்காது, பட் பார்ஷியலி வந்து இருக்கும். தட் மீன்ஸ் கேரோட்டனாய்ட்ஸ் இருக்கும் and partial chlorophyll இருக்கும். ஸோ ஃபுல்லி இருக்காது. அண்ட் chlorophyll and carotenoid காம்பினேஷனால் வந்து chlorophyll காம்பினேஷனால் இட் லுக்ஸ் கோல்டன் கலர் ஆர் மேபி yellow கலர். சரி, அதனால் இதுக்கு பேர் வந்து ஆரியான்னு சொல்கிறோம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் சி இருந்துச்சுன்னா there is no chlorophyll. And chlorophyll, then I already told you, the plant dies. சரியா, செத்து போயிடும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டோமா. ஓகே, சி இந்த காம்பினேஷன் பிளான்ட் இருக்கிறதே கிடையாது, இங்கே போட்டுறேன். சரியா, இப்படி இருந்துச்சுன்னா you don't find any individual. You don't find individual with that combination. With that combination, yeah, don't find individual in homozygous recessive. Yes, செத்து போயிடும், இருக்காது. So whenever you want to cross, you can only cross with the heterozygous கூட தான் பண்ண முடியும். சரியா, ஹோமோசைகஸ் கூட பண்ண முடியாது. ரைட்டா, ஸோ வந்து ரெண்டு ஹெட்ரோசைகஸை ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பண்ணலாம். ஹோமோசைகஸை வந்து ஹோமோசைகஸ்
இப்போ க்ரீனை வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறது இல்லையா, அதுக்கு நம்ம க்ராஸ் பண்ணுறோம். அண்ட் பண்ணுறதுனால நமக்கு ஆல் ஹெட்ரோசைகஸில் வரும் இல்லையா. அண்ட் ஹெட்ரோசைகஸ் செல்ஃப் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். செல்ஃப் பண்ண என்ன காம்பினேஷனில் வரும், இட்ஸ் மேக் லைக் திஸ். புன்னெட் ஸ்கொயர் செய்யலாம், புன்னெட் ஸ்கொயர் செஞ்சு பார்க்கலாம் இல்லையா. ஸோ என்ன இருக்கும், கேப் சி, ஸ்மால் சி, கேப் சி அண்ட் ஸ்மால் சி இப்படி தானே வரும் ரைட்டா. ஸோ இது என்ன இருக்கும், கேப் சி, கேப் சி, கேப் சி, ஸ்மால் சி, கேப் சி, ஸ்மால் சி அண்ட் ஸ்மால் சி, ஸ்மால் சி. பட் ஐ டோல்ட் யூ தட் ஸ்மால் சி இருந்துச்சுன்னா செத்து போயிடும் ரைட்டா. ஸோ யூ டோன்ட் ஃபைண்ட் அ பிளான்ட் வித் ஸ்மால் சி, ஸ்மால் சி. ஸோ என்ன ரேஷியோ வரும், என்ன ரேஷியோ வரும்னா 1 cap C and 2 cap C small c. So 1:2 ratio வருது. இங்கே வந்து என்ன வரல, 3:1 வரல. டால் அண்ட் டுவார்ஃபாக க்ராஸ் பண்ணால் 3:1 வந்துருக்கணும் இல்லையா, அது வரல. பட் என்ன வந்திருக்கு, 1:2 வந்திருக்கு சரியா. ஸோ தட் வாஸ் அபவுட் lethal genes. Okay, so lethal genes applied to the term lethal is applied to those changes in the genome of an organism which produces the effect severe enough to cause death. சரியா. ஸோ lethal gene அப்படி பார்த்துட்டிங்கன்னா, lethal gene அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா lethal gene causes death. If the death is because of the dominant lethal, so the dominant gene, then we call dominant lethal gene. Or dominant allele சொல்லிக்கலாம் சரியா. If it caused because of recessive, then we call recessive lethal allele or gene, சரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, lethality is a condition in which the death is certain genotype occurs prematurely சரியா. The fully dominant or fully recessive lethal kills the carrier individual only in its homozygous condition. The word important, homozygous condition தான் இது வந்து போகுது. இங்கே பாருங்கள் ரெண்டுமே வந்து homozygous தான் இருந்திருக்கு சரியா. ஹெட்ரோசைகஸாக இருக்கும்போது அப்படி ஆகாது, ஏன்னா one of the gene will be protecting it இல்லையா. no death ரைட்டா. ஸோ ரேஷியோ என்ன வரும், either ratio 2:1 வரும் சரியா, or 1:2 வரும் சரியா. 2:1 வருதுன்னா என்ன, 2:1 வருதுன்னா this is recessive lethal சரி, அது வேணாம் ஓகே இல்லையா. ஸோ 2:1 வருதுன்னா 2:1 வரும், இல்லைன்னா வந்து 1:2 வரும் ரைட்டா. டிபெண்டிங் அப்பான் ஓகே இங்கே கொடுத்துருக்கு சரியா, டிபெண்டிங் அப்பான் டாமினன்ட் ஆர் ரெசசிவ். ஓகே ஸோ 2:1 வந்துச்சுன்னா இட்ஸ் dominant lethal. 1:2 வந்துச்சுன்னா இட்ஸ் recessive lethal ரைட்டா. ஓகே ஸோ வித் தட் okay, next is pleiotropy. Okay, so pleiotropy சொல்லும்போது when a single gene, pleiotropy சொல்லும்போது when a single gene controls many phenotype சரியா. many phenotype is controlled by a single gene, then we call it's a pleiotropic condition சரி. எங்க கொடுத்திருக்கு இல்லையா, pleiotropic genes influences a number of characters simultaneously and such genes are called pleiotropic gene. உங்களுக்கு 1 mark or 2 mark questionskaga important இருக்கலாம் ரைட்டா. ஓகே ஸோ mental notice pleiotropic while performing breeding experiment with pea plants. pea plant அவங்க பார்த்துருக்காங்க சரியா. எப்படி பார்த்துருக்காங்க பார்ப்போமா. okay, peas with purple flowers, brown seeds and dark spots on the axils of leaves were crossed with varieties of pea having white flowers, light colored seeds and no spots on the axils of the leaf. The 3 traits for flower colors, seed color and the leaf axis spot all inherited together as a single unit. ஸோ ஒரு சிங்கிள் யூனிட்டாக வந்து 3 ட்ரைட்டு வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அதர் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சிக்கல் செல் அனிமியா கொடுத்துருக்கு. ஸோ சிக்கல் செல் அனிமியா நீங்கள் உங்கள் ஜுவாலஜி பார்ட்டில் நீங்கள் படிப்பீங்க, இல்லைன்னா வந்து மேபி ஜுவாலஜி பார்ட்டில் படிப்பீங்க. அதர்வைஸ் வந்து 11th நீங்கள் வந்து சர்க்குலேஷனில் வந்து மேபி படிச்சிருக்கலாம். ஸோ
ஸோ சிக்கல் செல் அனிமியாவில் என்ன ஒரு ஆர்பிசி இருக்கும் இல்லையா, நார்மல் ஆர்பிசி இருக்கும், இன்னொரு ஆர்பிசி வந்து சிக்கல் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, காமிச்சிருக்காங்க. ஸோ நார்மல் ஆர்பிசி அண்ட் சிக்கல் செல் ஆர்பிசி. அண்ட் சிக்கல் செல் ஆர்பிசி இஸ் கண்ட்ரோல் பை பிகாஸ் ஆஃப் த டிஃபெக்ட் இன் ஹீமோகுளோபின் ஜீன் கோட் பண்ணுற ஜீனில் டிஃபெக்ட் இருக்கிறதுனால வருது இல்லையா. ஸோ இஃப் சம்படி இஸ் கேரிங் சிக்கல் செல் அனிமியா இருக்கும்போது எப்படிலாம் அவருடைய ஃபீனோடைப்லாம் இருக்கும் பாருங்களேன். பிரேக் டவுன் ஆஃப் ஆர்பிசி பிரேக் டவுன் ஆகும். ஆர்பிசி பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும், சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆக்சிஜன் கேரி பண்ண மாட்டாங்க. பண்ணுறதுனால சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆக்சிஜன் கேரி பண்ணலைன்னா ரெஸ்பிரேஷன் நடக்காது. ரெஸ்பிரேஷன் நடக்கலைன்னா ஏடிபி ஜென்ரேட் ஆகாது. ஏடிபி ஜென்ரேட் ஆகலைன்னா வீக்னஸாக இருக்கும். சரியா. ஆர் எனிமியக் இருக்கலாம். சரியா. ஸோ எனிமிக்காக இருந்துச்சுன்னா ஓகே பார்க்கலாம். எனிமிக் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், மென்டல் ரிட்டார்டேஷன் ஆகும். சரியா. ஸோ மென்டல் ரிட்டார்டாக இருக்கலாம். அதே மாதிரி பிளட் வந்து கிளம்ப் ஆகி கிளாட் ஆகி வெசல்ஸில் வந்து பிளட் கிளாட் நடக்கிறதுனால பிளட் வந்து பாஸ் ஆகாது. அப்படி ஆச்சுன்னா ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம், பெயினாக இருக்கலாம், ஃபீவராக இருக்கலாம், இல்லை பிரெயின் டேமேஜ் கூட ஆகலாம். ஆர் டேமேஜ் ஆஃப் அதர் ஆர்கன், எங்கே வந்து இந்த பிளட் கொண்டு போகுதோ அந்த அந்த பர்டிகுலர் ஆர்ட்ரியில் வந்து பிளாக் ஆகிச்சுன்னா தோஸ் ஆர்கன்ஸ் வில் பி டேமேஜ். சரி. ஸோ ஆர்கன் டேமேஜ் இருக்குது, இல்லை பிரெயின் டெட்டாக இருக்குன்னு அகெயின் வந்து என்ன நடக்கலாம், மென்டல் டிஸார்டர் நடக்கலாம், இல்லை பேரலைசிஸ் நடக்கலாம் இல்லையா. ஓகே. ஸோ டேமேஜ் ஆஃப் ஆர்கன்ஸாக இருக்கும்போது நிமோனியா இருக்கலாம். சரி. ரிமேட்டிசம் இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம். சரி. அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் சிக்கிள் செல்ஸ் இன் ஸ்ப்ளீன் நடந்துச்சுன்னா ஸ்ப்ளீன் டேமேஜ் ஆகலாம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி டேமேஜ் ஆஃப் அ சிங்கிள் ஹீமோகுளோபின் ஜீன் யூ சி எத்தனை கேரக்டர்ஸ் 1 2 3 4 5 6 and 7 phenotypic character பார்க்க முடியுது. So such condition we call pleiotropy, right? Okay. So with that I'm finishing this lesson. So this was actually a long lesson. Hope you enjoyed. கொஞ்சம் patient பற்றி கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலனா your doubts are always welcome, right? So have a great time. I will meet you in next video lesson. Thank you.